நான் உறவு முறைகள் பற்றி சொல்லிக் கொடுத்தேன் ஹிந்தியில். என்னோட போன வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழில் அப்பாவோட அம்மா அப்பா, அம்மாவோட அம்மா அப்பா ரெண்டு பேரையும் நம்ம தாத்தா பாட்டின்னு தான் பேசிக்காக சொல்லுவோம். பட் ஹிந்தியில் அப்படி இல்லை. வாங்க பார்க்கலாம். தாத்தா அப்பாவோடைய அப்பா, கிராண்ட் ஃபாதர். அவங்கள ஹிந்தியில் தாதா அப்படின்னு சொல்லுவாங்க. தாதா, தாதா. அடுத்தது பாட்டி, அப்பாவுடைய அம்மா, கிராண்ட் மதர். அவங்கள ஹிந்தியில் தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. தாதி. ஸோ அப்பாவுடைய அப்பா அம்மாவை தாதா தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. தாதா தாதி. அடுத்தது அம்மாவுடைய அப்பா, கிராண்ட் ஃபாதர். அவங்கள ஹிந்தியில் நானா அப்படின்னு சொல்லுவாங்க. நானா. அடுத்தது அம்மாவுடைய அம்மா, கிராண்ட் மதர். அவங்கள ஹிந்தியில் நானி அப்படின்னு சொல்லுவாங்க. நானி. ஸோ அம்மாவுடைய அப்பா அம்மாவை நானா நானி அப்படின்னு சொல்லுவாங்க. நானா நானி. அடுத்தது பேரன், கிராண்ட்சன். பேரனுக்கு ஹிந்தியில் போத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. போத்தா. அடுத்தது பேத்தி, கிராண்ட் டாட்டர். பேத்திக்கு ஹிந்தியில் போத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. போத்தி. நம்ம சொல்கிறது பேத்தி, அவங்க சொல்கிறது போத்தி. ஸோ பேரன் பேத்தி அப்படின்னா போத்தா போத்தி. பேரன் பேத்தி, போத்தா போத்தி. அடுத்தது கணவன், ஹஸ்பண்ட். கணவனை ஹிந்தியில் பதி அப்படின்னு சொல்லுவாங்க. பதி. அடுத்தது மனைவி, ஒய்ஃப். மனைவியை ஹிந்தியில் பத்னி அப்படின்னு சொல்லுவாங்க. பத்னி. கணவன் மனைவி அப்படின்னா பதி பத்னி. பதி பத்னி. அடுத்தது மாமியார், மதர் இன்லா. மாமியாருக்கு ஹிந்தியில் சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஸ். அடுத்தது மாமனார், ஃபாதர் இன்லா. மாமனாருக்கு ஹிந்தியில் சசூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சசூர். மாமியார் மாமனார் அப்படின்னா சாஸ், சசூர். இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் வீட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியான வேர்ட்ஸ் தான், உங்களுக்கே ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் இப்போதைக்கு அவ்வளோதான். மீதி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் करो, फ्रेंड्स को शेयर करो, எல்லாருமே சேர்ந்து சப்ஸ்கிரைப் करो.